தேவனாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பெரிதார்ப்பதாக. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பின் நாளை கொண்டாட நாம் வந்திருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே சிறு பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் தான், ஏன் பெரியவர்களுக்குள்ள கொண்டாட்டம் தான், எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே எல்லாருக்கும் நம்முடைய மனதில் வருவது பிரியாணி தான் இல்லையா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி இதெல்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் கிறிஸ்மஸ் கேக் யாரும் மறக்க முடியாது. கிறிஸ்மஸ் கேக் இல்லாமல் கிறிஸ்மஸே கிடையாது. கேக்குன்னா கிறிஸ்மஸ்னா கேக்கு இல்லைங்களா? அப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருப்பீங்க. கிறிஸ்மஸ்ஸு என்ன புது ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ட்ரெஸ் இல்லைன்னா புது கிறிஸ்மஸ் இல்லை. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். பெரியவங்க அனுபவம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட வரும். நாங்களாம் பழைய சட்டை தான் போட்டு வருவோம். எத்தனை பேர் பழைய சட்டை போட்டு வந்திருக்கீங்க கிறிஸ்மஸ்க்கு? அதே பழைய சட்டைனா அழுக்காக இல்லை, துவச்சி சுத்தமாக போட்டு வந்திருக்கேன். இப்போ நான் கூட பாருங்கள் கோட்டில் வந்திருக்கிறேன், நல்லா நீட்டாக வந்திருக்கிறேன், எல்லாம் சோத்தி நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறேன். சிலர் நீங்கள் புத்தாடை அணிந்து கொண்டு வந்திருக்கிறேன். சரி, எப்படி புத்தாடை அணிந்தாலும் சரி, பழைய ஆடை சுத்தமாக வைத்து கொண்டு வந்தாலும் சரி, எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தான் இல்லைங்களா? ஓகே. இப்போ இந்த கிறிஸ்மஸ் நாளிலே எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னன்னாக்கா ஸ்டார் இல்லாமல் கிறிஸ்மஸே கிடையாது. நாங்கள் இருக்கிற தெருவில் 4 வீட்டில் ஸ்டார் தொங்க விட்டுருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தெரு முழுதும் ஒரே ஸ்டாராக இருக்கும். நீங்கள் கூட எத்தனை பேர் வீட்டில் ஸ்டார் தொங்க விட்டுருக்கீங்க தெரியல எனக்கு. ஸ்டார் வீட்டில் தொங்க விட்டு கையோ எடுத்துங்க பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்டார் சின்ன பிள்ளைங்க நிறைய ஸ்டாரு. அப்பா அம்மா கை தூக்கிட்டாங்க, நீங்களும் கை தூக்குறீங்க. ஓகே, பரவாயில்ல. அப்போ ஒரு ஸ்டார் தான் சரிதானா? ஸ்டார் இல்லாமல் என்ன கிடையாது? கிடையாது. சரி, அப்போ ஸ்டார்னா எதை குறிக்குது? ஒளி. என்னது? ஒளி. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாகி வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒளியாகி வந்தார். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸினுடைய செய்தி. இயேசு இந்த உலகத்தில் ஒளியாகி வந்தார். இன்றைய செய்தி உலகத்திற்கு ஒளி தரும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளி தரும்படியாகி வந்தார் என்ற நற்செய்தி தான் கிறிஸ்துமஸினுடைய செய்தி. நம்ம கேக் சாப்பிட்டாலும் சரி, நம்ம வீட்டில் ஸ்டார் வச்சாலும் சரி, நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, ஒருவர் பார்த்து நாம் அவர்களை வாழ்த்தினாலும் சரி, என்ன செய்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது. அது என்ன? இயேசு இந்த உலகத்தில் ஒளியாய் வந்தார். சொல்லுங்கள், இயேசு ஒளியாய் வந்தார். இயேசு ஒளியாய் வந்தார். அதை தான் பார்க்க போகிறோம். என்னோட கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 9 வரை வாசிக்க கேட்க போகிறோம். இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். இதுதான் நற்செய்தி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இயேசு தான் ஒளி. ஒளி என்று சொன்னவே இயேசு தான் குறிக்கிறது.
உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒளி உண்டான போது சாஸ்திரிகள் இயேசுவை தொழுது கொள்ள வந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று. ஒரு நட்சத்திரம் என்று சொல்லும்போது ஒளியை குறிக்கிறது. இந்த ஆகாய மண்டலத்தை பார்க்கும்போது எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்க்கிறோம். பிசி கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த நட்சத்திரங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒளி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே ஒளி என்பது இயேசுவை குறிக்கிறது. அப்போ இயேசு பிறந்தபோது ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று. அந்த நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகள் அவரை தொழுது கொள்ள வந்தார்கள். நாம் வாசித்த இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம், அவர்கள் தொழுது கொள்ளும்படியாக வருகிறார்கள். யாரை தொழுது கொள்ள வருகிறார்கள்? அந்த அந்த நட்சத்திரத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்களா, அல்லது அந்த நட்சத்திரம் தோன்றின போது இயேசு பிறப்பை அறிந்து இயேசுவை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்களா? இயேசுவை தான் தொழுது கொள்ள வந்திருக்கிறார்கள். அப்போ நம்ம வீட்டில் நட்சத்திரங்கள் தொங்க விட்டிருக்கும் போது, கிறிஸ்துமஸ் போது நட்சத்திரத்தை தொழுது கொள்கிறோமா, இல்லை நட்சத்திரமாகிய இயேசுவை தொழுது கொள்கிறோமா? இப்போ நம்ம கூட இங்கே ஸ்டார் தொங்க விட்டுருக்குறோம். இந்த ஸ்டாரை நம்ம வந்து தொங்க விட்டுருக்குறோம். இந்த ஸ்டாரை நம்ம வந்து தொழுது கொள்கிறோமா, இல்லை இந்த ஸ்டாருக்கு அடையாளமாக இருக்கிற இயேசுவை தொழுது கொள்ள வந்திருக்கிறோமா? இயேசுவை தான் தொழுது வந்திருக்கிறோம். அதை நான் மறந்து விடக்கூடாது. அப்போ கிறிஸ்துமஸ் என்றாலே என்ன பொருள்? என்ன? ஒளியாகிய இயேசுவை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம்? ஒளியாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய். அப்போ நானே ஒளியாய் இருக்கிறேன். அவர் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கும்படி வந்தார். ஜீசஸ் கேம் இன்டு தி வேர்ல்ட் டு கிவ் லைட். அப்போ நமக்கு ஒளி எப்போது நமக்கு தேவை? இப்போ நீங்கள் வந்து திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, ஒரு பொருள் வந்து காணாமல் போயிடுது, இல்லை ஏதோ ஒரு ஏடிஎம் கார்டு, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பொருள் காணாமல் போயிடுது. இப்போ கரண்ட்டு இல்லை. இப்போ அவசரமாக நீங்கள் வந்து ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் காசு எடுக்கணும். இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகி போச்சு, எங்கே இருக்குன்னே தெரியல. அப்போ ஒரே இருளாக இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் இருந்தால் தான் அந்த இருள் உங்களை விட்டு போகும், இல்லையா? அப்போ இருள் இருக்கும்போது எல்லாமே நமக்கு குருடாக இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மக்கள் குருட்டாட்டத்தில் நடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒளி இல்லை. இப்போ நீங்கள் கூட இயேசு வகை ஒளி இல்லாவிட்டால் குருடரை போல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதை தான் 2 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 7 வரை வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒளியாக வந்து நம்முடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை அவர் ஒளி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுகிறார். இயேசு நம்முடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒளியாக மாற்றுகிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்து, உலகத்தில் இருள் இருக்கிறது, உலகத்தில் அவர் ஒளி கொடுக்கும்படியாக ஒளியாக வந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய இருளை போக்கி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இந்த வெளிச்சத்தை அநேகர் பற்றி கொள்வதில்லை. இந்த வெளிச்சத்தை நீங்கள் நானும் பற்றி கொண்டோம். அது தேவனுடைய கிருபை. இது பெரிய ஒரு அதிசயம். அநேகர் இந்த உலகத்தில் ஒளியை அவர்கள் என்ன செய்வதில்லை, பற்றி கொள்வது கிடையாது. அவர்கள் ஒளியை பறிக்கலாம், அவர்கள் இருளை தான் அதிகமாக விரும்புகிறார்கள்.
பொதுவாக இருள் என்று சொல்லும்போது அது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது நம்முடைய அறியாமையை குறைக்கிறது. இருள் என்று சொல்லும்போது நம்முடைய குருட்டாட்டத்தை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவிதமான குழப்பத்தை குறிக்கிறது. ஒருவேளை நாம் இந்த வேளையில் ஆலயத்தில் குழப்பத்தோடு வந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குழப்பத்தோடு இருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் இருளில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வேளையில் நாம் பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களோடு கூட, ஆண்டவருக்கு பிரியமில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களோடு கூட நாம் அந்த ஆலயத்தை வந்திருந்தால் நம்ம எப்படி அடைக்கலாம்? நாம் இருளிலே தான் இருக்கணும் அடைக்கலாம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் பலவிதமான குறைகளோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கும்போது, ஒரு பற்றாக்குறை இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கிடைக்காமல் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு இருளை போல தான். அது மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சாத்தான் இந்த உலகத்தில் வந்து மனிதர்களை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் அநேக மக்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் ஒளி இல்லை என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் என்ன? இந்த உலகமானது இருளில் இருக்கிறது. இந்த உலகமானது பாவத்தில் இருக்கிறது. இந்த உலகமானது சாபத்தில் இருக்கிறது. இந்த உலகமானது பலவிதமான குறைகளில் இருக்கிறது. இந்த உலகமானது பலவிதமான அறியாமையில் இருக்கிறது. இந்த உலகமானது குருட்டாட்டத்தில் இருக்கிறது. அப்போது இந்த அறியாமை நிறைந்த இந்த உலகத்தில், குருட்டாட்டம் நிறைந்த இந்த உலகத்தில், குழப்பம் நிறைந்த உலகத்தில், சாபம் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், சாத்தானுடைய கிரியைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒளியாகத்தான் இயேசு வந்தார். இயேசு இந்த உலகத்தில் ஒளியாக வந்து நம்முடைய இருளை அகற்றுகிறார். நம்முடைய அறியாமையாகிய இருளை அகற்றுகிறார். நம்முடைய பாவமாகிய இருளை அகற்றுகிறார். நம்முடைய எல்லாவிதமான சாபமாகிய இருளை அகற்றுகிறார். பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த இருளை அகற்றும்படியாக இயேசு இந்த உலகத்தில் ஒளியாக வந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயமானது, நம்முடைய மனதானது இருளடைந்திருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு கண்ணிருந்தும் நாம் குருடராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கண்கள் இருந்தால் நாம் இந்த உலகத்தில் பொருட்களை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய அகக்கண், நம்முடைய மனம் குருடாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மளால் வாட முடியாமல் தடுமாறி வந்துக்கிறோம். குழப்பத்தோடு, பலவிதமான கேள்விக்குறிகளோடு, பலவிதமான சந்தேகங்களோடு, உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் நாம் அலைமோதி தெரிகிறோம். பல நேரங்களில் தீர்மானம் எடுக்க முடியாதபடி அங்கு இங்குமாக அதை செய்வதா இதை செய்வதா என்று பல காரியங்களில் தீர்மானம் எடுக்க முடியாத பலவிதமான தடுமாற்றங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருளிலே இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய மனம் இருளடைந்திருக்கிறது. நம்முடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. நம்முடைய மனம் இருளிலே இருக்கும்போது, நம்முடைய இதயம் இருளில் இருக்கும்போது நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், என்ன வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழி தெரியாது. அருமையானவர்களே, இதை நாம் மனதில் அறிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நற்செய்தி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி என்பது இருளை நீக்குவதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அதான் நற்செய்தி. நிறைய பேருக்கு நற்செய்தினா என்னன்னு அவங்களுக்கு புரியாம, நற்செய்தி என்றால் என்ன? இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஜீசஸ் கேம் இன்டு தி வேர்ல்ட் டு சேவ் sinners. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? பாவத்தை போக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய பாவ இருளை நீக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய அறியாமையாகிய இருளை போக்குவதற்காக வந்தார். பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களில் பல ஆண்டுகளாக நம்ம அடிமையாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறோம். பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுபெறவில்லை.
ஆகவே இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவர் பாலகனாக அவதரித்தார். அதுதான் நற்செய்தி. இயேசு இந்த உலகத்திலே வந்தது, இந்த உலகத்தில் இருள் இருக்கிறது, இந்த இருளை போக்க முடியாக இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்தார். அதைத்தான் இங்கு 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 3 முதல் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லும்போது சாத்தான் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய கண்களை குருடாக்கி விட்டான். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கண்கள் ஒரு தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்கிறது. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் ஒரு பிறவி குருடன் சுகமாகிறான். அவன் சுகமாகிற உடனே அங்கே எல்லாம் பரிசேயர் சதுசேயர் என்ன செய்கிறாங்க, அவனை குற்றப்படுத்தி அவனை வந்து அதிகமாக வேதனைப்படுத்துகிறாங்க. அப்புறம் உன்னை குணமாக்கினது யார், உன் கண்களை திறந்தது யாருன்னு அவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என் கண்களை திறந்தது யார், இயேசு என் கண்களை திறந்தார். அவன் உண்மையிலவே அவன் பிறவி குருடனாக இருந்து அவனுடைய கண், அது அவனுடைய புறக்கண், நாம் பார்க்குற கண், இந்த கண்ணு தான் மூடி இருந்தது. இந்த மூடி இருந்த கண்ணை, இந்த குருடான கண்ணை ஆண்டவர் திறந்தார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் கண்ணை திறந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் இருந்த இருளை நீக்கி அவர் ஒளியாக என் உள்ளத்திலே வந்திருக்கிறார். இயேசு பிறந்தது நம்முடைய உள்ளத்தில் ஒளியாக இருப்பதற்காகத்தான். சொல்லுங்க, என் உள்ளத்திலே ஒளி, என் உள்ளத்திலே ஒளி, என் இதயத்திலே ஒளி, என் மனதிலே ஒளி, என் வாழ்க்கையிலே ஒளி. நான் இருளிலே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னுடைய மனக்கண்களை திறந்து விட்டார். அப்போ இயேசுதான் ஒளி. சொல்லுங்க, இயேசுதான் ஒளி. சொல்லுங்க, இயேசுதான் ஒளி, இயேசுதான் ஒளி. அப்ப நற்செய்தி என்றால் என்ன? இயேசு ஒளி என்று அறிந்து கொள்வதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? இந்த உலகத்தில் ஒளி இல்லை, இந்த உலகத்தில் இருள். இந்த உலகத்தில் இருக்கிற இருளை போக்குவதற்கு இயேசு இந்த உலகத்தில் ஒளியாக வந்தார். அதான் நற்செய்தி. அல்லேலூயா. அப்போ நீங்க இயேசுதான் ஒளி என்று அறியாமல் நீங்க என்னதான் நீங்க கேக் சாப்பிட்டாலும், பிரியாணி சாப்பிட்டாலும், என்னதான் நீங்கள் புத்தாடை போட்டாலும், நீங்கள் என்னதான் நீங்கள் பரிசுகளை கொடுத்தாலும் அந்த கிறிஸ்மஸ் ஒரு நிறைவான கிறிஸ்மஸாக இருக்காது, ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்காது. ஒரு உண்மையான கிறிஸ்மஸ் எப்போ நீங்கள் கொண்டாட முடியும்? இயேசு என் உள்ளத்தில் ஒளியாயிருக்கிறார், இயேசு என் வாழ்க்கையின் ஒளியாயிருக்கிறார். என் இயேசு என்னுடைய வாழ்க்கையில ஒளியாய் இருந்து என்னை இருளில் நடவாமல் அவர் என்னை ஒளியில் நடத்துகிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் 1 யோவான் எழுதின 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியை பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யார் மூலமாக கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வராவிட்டால் இந்த உலகம் முழுவதும் இருளில் இருக்கும். இயேசு வந்ததுனால இந்த உலகத்தில் இருக்கிற இருள் நீங்கிற்று. இருள் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது, இருள் இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்கும், இருள் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது, இருள் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. எங்க குழப்பம் இருக்கோ, எங்க கலகம் இருக்கோ, எங்க சண்டை இருக்கோ, எங்க பொறாமை இருக்கோ, எங்க பெருமை இருக்கோ, எங்க பலவிதமான சங்கடங்கள் இருக்கோ, நீங்க எங்க நிம்மதி இல்லையோ, எங்க சமாதானம் இல்லையோ, எங்க சண்டை இருக்கோ, எங்க குறை இருக்கோ, எங்க போராட்டம் இருக்கோ, இதெல்லாம் இருளுக்கு அடையாளம். இதெல்லாம் இருளினுடைய வெளிப்பாடு. வெளிச்சத்தின் வெளிப்பாடு என்ன? வெளிச்சம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும்,
வெளிச்சம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல சண்டை இருக்காது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்காது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல தெளிவு இருக்கும். வெளிச்சம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கையில குறைவு கிடையாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற பாதை அது சரியான பாதையாக இருக்கும். அதுதான் நீதிமொழிகளை பார்க்கிறோம். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அப்ப நாம் ஒளியை பெற்று இருக்கிறோம். அந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் போது ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஒளி மங்கக்கூடாது. அந்த ஒளி இருளாகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். அந்த வெளிச்சம் அது என்ன செய்யும்? மங்கி போகக்கூடாது. இப்போ ஒரு விளக்கு தெரிய நம்ம எரிக்கிறோம். அந்த விளக்கு தெரிய எரிக்கும் போது நல்ல பிரகாசமாக நல்லா எரியுது. அப்புறம் சப்போஸ் அந்த வெளிச்சம் குறையும் போது என்ன ஆகுது? அந்த தெரியல எண்ணெய் இல்லை. அப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அறியாமலேயே நம்முடைய ஒளியை குறைப்பதற்காக சாத்தான் உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறான். நம்முடைய ஒளியை இருளாக மாற்றுவதற்கு பலவிதமான துன்பங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒளியை அதை இருளாக மாற்றுவதற்கு பலவிதமான குழப்பங்கள் வருகிறது, பல சண்டைகள் வருகிறது. மனிதர்கள் மூலமாக, சாத்தான் மூலமாக, ஒருவேளை நம்முடைய சொந்த இச்சைகளினாலே, நம்முடைய சொந்த மனதினாலே, நம்முடைய சொந்த விருப்பத்தினாலே, நம்முடைய சுய சித்தத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை நாமே என்ன செய்யலாம்? அதை இருளாக மாற்ற முடியும். அதைத்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்போ நாம் இயேசுவாகிய ஒளியை பெற்றிருக்கிற நாம் அந்த ஒளியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒளியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒளியானது குறையக்கூடாது. நாளுக்கு நாள் அந்த ஒளி பிரகாசிக்க வேணும். அந்த நாளுக்கு நாள் பிரகாசிக்கணும். கர்த்தர் சொல்கிறது, நம்முடைய தேவன் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்முடைய முகத்தின் மேலே அவர் ஒளியை வீச செய்கிறார். சொல்லுங்க, இயேசுவினாலே நான் பிரகாசமாயிருக்கிறேன். சொல்லுங்க, நான் பிரகாசமாயிருக்கிறேன். இயேசு என்னிடத்தில் இருக்கும்போது எனக்கு இருள் இல்லை. இயேசு என்னிடத்தில் இருக்கும்போது எனக்கு பாவ சோதனைகள் இல்லை. இருள் இருக்கும்போது சாத்தான், இருளாகிய சாத்தான், வெளிச்சம் இருக்கும்போது சாத்தான் என்னை தொட முடியாது. வெளிச்சம் இயேசுதான் வெளிச்சம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ இயேசுதான் வெளிச்சம். வேத வசனம் தான் வெளிச்சம். சொல்லுங்க, இயேசுதான் வெளிச்சம், வேத வசனம் தான் வெளிச்சம், ஆவியானவர் தான் வெளிச்சம். சொல்லுங்க, ஆவியானவர் தான் வெளிச்சம். அப்ப இயேசு எனக்குள்ள இருந்தால் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருந்தால் தேவனுடைய வசனம் இருக்கிறது. இயேசுவையும் வேத வசனத்தையும் பரிசுத்த ஆவியையும் பிரிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியாய் இருக்கிற தேவன் இந்த உலகத்திற்கு அவர் மானிடனாக வரும்போது அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இயேசு பிறந்தனுடைய பொருள் என்ன? தேவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுனால, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் இயேசு வெளிச்சத்தை அனுப்பினார். அந்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, நான் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டேன். நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னால், நீங்கள் உலகத்திற்கு
வெளிச்சம். we are the light of this world. அப்போ நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருள் இருந்தாலும் எனக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. இந்த உலகம் முழுதும் இருள் இருந்தாலும் உங்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று பற்றி சொல்லுகிறது. சொல்லுங்க, என்னை சுற்றி இந்த உலகத்தில் எவ்வளவு இருள் இருந்தாலும் எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. என்னை சுற்றிலும் வெளிச்சம் இருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் இருள் இருந்தாலும், எவ்வளவுதான் பாவம் இருந்தாலும், எவ்வளவுதான் கேடுபாடு இருந்தாலும், எவ்வளவுதான் அநியாயம் இருந்தாலும், எவ்வளவுதான் அக்கிரம் இருந்தாலும், எவ்வளவுதான் மோசமான கிரியில் நடந்தாலும், இந்த உலகத்தை சாத்தானுடைய செயல்கள் இருந்தாலும் எனக்குள்ளே இயேசுவாகிய வெளிச்சம் இருக்கிறது. என்னை சுற்றிலும் இயேசுவாகிய வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் இருப்பதனால ஒளி என்னை தொட முடியாது. சொல்லுங்க, எனக்குள்ளே வெளிச்சம் இருப்பதனால, என்னை சுற்றிலும் வெளிச்சம் இருப்பதனால பாவமாகிய இருள் என்னை தொட முடியாது. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் நவதீபமாய் என்னை தேற்றினா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவ நவதீபமாய் என்னை தேற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆகவே தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியாய் இருக்கிற தேவன் அந்த ஒளியை எப்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? தம்முடைய நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதுனால இருள் நிறைந்த உலகத்திலே ஒளி வந்தது. ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருள் இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் பாவம் இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் சண்டை இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? உங்க குடும்பத்தில் பலவிதமான கெட்ட பழக்க வழக்கம் இருக்குதா? குடும்பத்தில் பலவிதமான சாத்தானுடைய கிரிகள் இருக்கிறதா? இப்போது நீங்கள் இயேசுவை அழைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் இல்லத்தில் இயேசுவை அழைத்தால் உங்கள் வீட்டிலே ஒளி வந்துவிடும். ஒளி வந்து விட்டால் அங்கே இருளுக்கு வேலை இல்லை. இப்போ ஒரு இருள் நிறைந்த ஒரு வீடு, ஒரு இருள் நிறைந்த இடம் இருக்கு. கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. இப்போ வெளிச்சம் வந்தால் என்ன ஆகும்? வெளிச்சம் வந்தால் என்ன ஆகும்? இருள் போயிடும். வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிடும். ஆகவே நான் நம்மளோட வாழ்க்கையில் பாவமாகிய இருள், சாபமாகிய இருள், பல கெட்ட வழக்கங்களாகிய இருள், அந்தகார சாத்தானுடைய கிரியலாகிய இருள், அறியாமை ஆகிய இருள், பலவிதமான இருள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கவிக்கொள்ள அது முயற்சிக்கிறது. உங்கள் எதிரிலாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். சாத்தான் இருள், அவனுடைய கிரியைகள் இருள், பாவம் ஒரு இருள், அறியாமை ஒரு இருள். இயேசுவை அறியாமல் இருப்பது ஒரு இருள், இயேசுவை விசுவாசிக்காமல் இருப்பது ஒரு பெரிய இருள். இந்த யாராவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலனா இன்னும் நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இருளை விட்டு ஒளி நிலத்தில் வருகிறீர்கள். நீங்கள் ஒளி நிலத்தில் வரும்போது உங்களுக்கு ஜீவன் உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு. அருமையான பிள்ளைகளை வாசிக்கலாம். 1 யோவான் 1:5-7. தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். போதும் பாருங்க, தேவன் ஒளியாய் இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளும் வெளிச்சமாய் இருக்கிறார்கள். சொல்லுங்க, தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெளிச்சமாய் இருக்கிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒளியாய் இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஒளியா இருக்கிறோம், பரிசுத்தமாய் இருக்கிறோம். என்னது சொல்லுங்க? நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன்.
இதன் பொருள் நான் பரிசுத்தத்தில் நடக்கிறேன். அப்போ நான் பரிசுத்தத்தில் நடக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அதை தான் ஆங்கிலம் சொல்லுவாங்க ஹோலி ஜாய். அது ஹோலி ஜாய். நான் ஹோலி ஜாய் மினிஸ்ட்ரியினுடைய பிரசிடெண்டாக பல ஆண்டுகளாக இருந்தேன். ஹோலி ஜாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் இடத்துல தான் சந்தோஷம் இருக்கும். சொல்லுங்க, வேர் there is holiness there is joy. சொல்லுங்க, where there is holiness there is joy. பாவம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்கதான் சந்தோஷம் இருக்கும். எங்க பரிசுத்தம் இருக்கோ அங்கதான் அன்பு இருக்கும். எங்க பரிசுத்தம் இருக்கோ அங்கதான் சமாதானம் இருக்கும். எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்கதான் ஒழுக்கம் இருக்கும். அப்ப பரிசுத்தம் என்பது அது தேவனுடைய வெளிச்சத்தை குறிக்கிறது. நான் பரிசுத்தமான பிள்ளை என்றால் அர்த்தம் நான் வெளிச்சத்தின் பிள்ளை. அப்ப இன்றைக்கு சபைகளிலே நாம் ஒருவருக்கு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டுமானால் நாம் எல்லாருமே வெளிச்சத்தில் நடக்கணும். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளும் போது அவர்கள் வெளிச்சத்தில் நடக்காமல் இருளில் நடக்கிறார்கள். ஒருவேளை குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஒரு பகையோடு கூட இருக்கிறார்கள். ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் பல்வேறு விதமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கார். குடும்பத்தில் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள், சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒளியும் இருளும் ஒன்றா அங்கே சேர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ நான் ஐக்கியப்பட முடியாது. கோலே இருளும் ஒளியும் ஐக்கியப்பட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளுக்கும் ஒளிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒளியானது இருளை சேர முடியாது. ரட்சிக்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படாத மக்களோடு இணைந்து போவது ரொம்ப கஷ்டம். ரட்சிக்கப்படாத மக்களை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் ஆவில இணைந்து போக முடியாது. நான் சொல்றது விளங்குதா? ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களோடு அவர்களை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் அவங்கள இணைந்து போக முடியாது. ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் வெளிச்சத்தில் நடந்தால் தான் நம்மளால் ஒருமனப்பட முடியும். அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நான் ஒருவருக்கொருவர் வாசிங்க ஒருவருக்கொருவர் நாம் ஒளியில் நடந்தால் பாருங்க, நாம் என்ன? எல்லாரும் நாம் என்ன? குடும்பம், சபை. சொல்லுங்க பார்க்கலாம். நாம் என்றால் குடும்பம், நம்முடைய குடும்பம், சபை. அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒளியில இருக்கணும். சபையில இருக்கிறவங்க எல்லாருமே ஒளியில இருக்கணும். சபையில இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். சிலர் பரிசுத்தமா இல்லாம சிலர் அசுத்தமா இருந்தா அது தேவன் விரும்புகிற காரியம் இல்லை. சபையானது 7 குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? 7 குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். சபையிலே பரிசுத்தம் காணப்படும். நாம் பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ சபையில நாம் ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டுமானால் எல்லாருமே வெளிச்சத்தில் நடக்கணும். அப்போ ஒரு சிலர் வெளிச்சத்தில் நடந்து கொண்டு சிலர் இருளில் இருந்தால் நாம் என்ன செய்ய முடியாது? ஒருமனப்பட முடியாது. அதை தான் இங்கே பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சிமியோன் என்ற ஒரு தேவ பக்தன் இருந்தான். உங்கள் யாவருக்கும் தெரியும். அந்த சிமியோன் இயேசு கிறிஸ்து அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது அவன் அந்த பிள்ளையை தன் கையில் ஏந்தி கொண்டு என்ன பண்ணுறான்? இன்று இந்த என் கண்கள் ரட்சணியத்தை கண்ணன் சொல்லுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். உம்முடைய ரட்சணியத்தை எனக்கு கண்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு முன்ன நீங்க பாருங்க, அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, அங்க இயேசுவை
ஒப்பு கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள். அப்போது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்தவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண மாட்டாய், மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயம் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் என்ன செய்யலாம் பாருங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுவி, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு ஒளி. நீங்களும் நானும் புறஜாதி மக்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட போது நாம் இருளில் இருந்து நாம் பிரகாசமான இடத்துக்கு வந்து விடுகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து யார்? புறஜாதிகளை பிரகாசிக்கிற ஒளி. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus? ரெண்டு முக்கியமான காரியம் பார்க்க போறோம். பாருங்க, புறஜாதி அப்புறம் யூதர்கள். புறஜாதிகள் யூதர்கள். நாம் யூதர்கள் அல்ல, நாம் பிறப்பின்படி நாம் யூதர்கள் அல்ல. பாருங்களேன், இப்ப நம்ம எல்லாம் புறஜாதிகள்னா யூதர்கள் அல்லாதவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து யார்? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அப்ப யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு மகிமை. இஸ்ரவேலுக்கு மகிமையா இருந்தார். நமக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருந்தார். அப்ப யூதர்களுக்கும் இயேசுதான் ஒளி. அதாவது மகிமை என்றாலும் ஒண்ணுதான், ஒளி என்றாலும் ஒண்ணுதான். அது மகிமைனாக ஒளி ரொம்ப பிரகாசமா இருந்தா மகிமை. சொல்லுங்களேன், ஒளி வந்து ரொம்ப பிரகாசமா இருந்தா அது மகிமை. இப்ப நீங்க வந்து 100 வாட்ஸ் பல்பு போடுறீங்க, அதை விட 1000 வாட்ஸ் போடுறீங்க, என்ன பண்றீங்க? ஒளி அதிகமாகுது. அப்போ ஒளி அதிகமாகுது, அது மகிமையா இருக்கு இல்லையா? சில வீடை பார்க்குறீங்க, ஐயோ இந்த வீடுனா அவ்வளோ மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சிறப்பு. அப்போ இயேசு கிறிஸ்து யார்? அவர் சொந்தமானதினால் வந்தார், சொந்தமானவரும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அவர் யூதன், ஆனால் யூத ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதி மக்களாகிய நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அவர் சொந்த ஜனத்திற்காக வந்தார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று வேறு யாருக்கும் சொல்லி அவர் காணாமல் போன அவர் இஸ்ரவேலுக்காக அவர் வந்தார். ஆனால் அவர் சொந்தமானதினால் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்ப ரட்சிப்பு புறஜாதிகளாக நமக்கு வந்தது. ரட்சிப்பு அப்ப அவர் நமக்கு எப்படி இருக்க? ஒளியா இருக்கிறார். ஆனா சொந்தமான மக்களுக்கு புறஜாதி மக்களுக்கு அவர் மகிமையா இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருடைய ஒளியில வளர வளர அவர் நமக்கு மகிமையாய் மாறுகிறார். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. போதும், நேரமில்லை. அவ பாருங்க, மகிமை யாரு? இயேசுதான் மகிமை. சொல்லுங்க, இயேசுதான் மகிமை. இயேசுதான் நம்முடைய மகிமை. சொல்லுங்க, இயேசுதான் நம்ம மகிமை. அவர் எனக்கு ஒளியாய் இருக்கிறார், அவர் எனக்கு மகிமையா இருக்கிறார். நான் அவருடைய மகிமையான பிள்ளை, நான் அவருடைய ஒளியின் பிள்ளை, நான் அவருடைய மகிமையின் பிள்ளை. அப்ப ஒளி அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது?
பிரகாசம் அதிகமாகுது. பிரகாசம் அதிகமாக மகிமையாக மாறி போகுது. மகிமை 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 தேவ மகிமை. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபம் அடைந்திடுவேன். அப்ப தேவனுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வெளிச்சத்தில் வளர வளர, தேவ மகிமையில் வளர வளர என்னாக உங்களை அறியாமையில நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு பிறந்தது எதற்காக? நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக. இயேசு எதற்காக பிறந்தார்? மறுரூபப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் அவர் வந்ததுனால எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. அவையெல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு இந்த உலகத்தில் ஒரு நட்சத்திரமாய் பிறப்பார், அவர் ஒளியாய் வருவார் என்பதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோட கூட எண்ணாகமத்தின் புத்தகம் 24 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 24 அதிகாரம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். பாருங்க, பாத்தீங்களா? ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து. யாக்கோப் என்பது யூதர்களை குறிக்கிறது. ஆண்டவர் யாக்கோபின் வம்சத்தில் தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அப்ப இயேசுனுடைய பிறப்பு ஏற்கனவே முன்னறிக்கப்பட்டது. அதை நாம் அறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் இன்னொரு வசனம் கூட நாம் வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7 அதிகாரம் 9 வசனம். மீகா 7:9. மீகா 7:9. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமா, இதுக்கு ஆண்டவருடைய பிறப்பை முன்னறிவிக்கிறது. பிறகு 7 அதிகாரம் 9 வசனத்துல அவருடைய பிறப்பை பற்றி முன்னறிவிக்கப்படுகிறது. 7:9 வாசிங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். பாருங்க, இயேசுவினுடைய பிறப்பினால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அவர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தனால என்ன ஆசீர்வாதம்? இருளில் இருந்த என்னை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டார். நான் இருளிலே இருந்தேன், இயேசு பிறந்ததுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டார். இப்போது நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன். அப்ப இந்த உலகத்தில் அவர் வெளிச்சமாக வந்தார், அவர் ஒளியாக வந்தார். அந்த ஒளி எனக்குள்ள வந்தது. இப்போது நான் ஒளியின் பிள்ளை. சொல்லுங்க, நான் ஒளியின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் சொல்லுங்க. இயேசு பிறந்தது இருளில் இருக்கிற என்னை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாக. அவர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார், அவர் எனக்கு பிரகாசமாயிருக்கிறார், எனக்கு மகிமையாயிருக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இருளில் இருக்கிற என்னை, இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாக. இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இயேசு பிறந்தது எனக்கு ஆசீர்வாதம். இயேசு பிறந்தது எனக்கு ஆசீர்வாதம். இயேசு பிறந்தது எனக்கு ஆசீர்வாதம். இயேசு பிறந்ததுனால எனக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இயேசு பிறந்ததுனால இருளிருந்த வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. நான் இனி இருளில் போக மாட்டேன், இருளுக்குள் போக மாட்டேன், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வேன். இயேசு பிறந்ததுனால
நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டேன். எனக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் ஒளியாக வந்தார். இயேசு எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஒளியாக வந்தார். அவருடைய தூய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உட்கார். ஒரு விசேஷ பாடலை கேட்டு நாம் ஆராதனை முடிக்கலாம். நம்ம